ஒரு முறை கிடையாது, இருமுறை கிடையாது. மொத்தம் 5 முறை இந்த மேட்ச்ல நடந்திருக்கு. பங்களாதேஷ் அணி பச்சை துரோகம் செஞ்சிருக்காங்க. தெள்ளத் தெளிவாக மேட்ச் பிக்சிங் மூலியமாக தான் இந்த மேட்ச்ல இந்திய அணிக்கு எதிரா வேணும்னே பங்களாதேஷ் அணி அவங்க மோசமா தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தற்போது பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே கடுமையாக கோபமாக பங்களாதேஷ் அணிய தற்போது பயங்கரமா திட்டி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு முறை இல்லாம 2 முறை இல்லாம 5 முறை இந்த மேட்ச்ல எதை குறிப்பிட்டு பங்களாதேஷ் அணி அவங்க வேணும்னே தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் இப்ப அவங்கள குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மேட்ச் பிக்சிங் மாதிரியான சம்பவம் என்னதான் நேற்றைய ஆட்டத்துல நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அந்த வகையில நேற்று இந்தியா பங்களாதேஷ் அணி 2 அணிகளுமே விளையாட போறாங்க அப்படின்னதுமே முன்கூட்டியே பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் இன்னும் ரசிகர்கள் எல்லாருமே கூட இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அணி அவங்க ஜெயிக்கணும், இந்தியா எப்படியாச்சும் தோத்துடணும் அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா பங்களாதேஷ் அணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் நிறைய பேர் பங்களாதேஷ் அணி இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அபிஷேக் சர்மாவை இப்படி பண்ணா அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு தொடர்ந்து பங்களாதேஷ் டீம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் அறிவுரைகள் இது எல்லாத்தையுமே கூட வழங்கினாங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் ரசிகர்கள் எல்லாருமே இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் எப்படியாச்சும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியா வெளியேறிடுவாங்க, எப்படியாவது ஃபைனல் பாகிஸ்தான் பங்களாதேஷ் விளையாடலாம், நம்ம இந்திய அணி கிட்ட ஒருவேளை ஃபைனல் தோத்தா பாகிஸ்தான் அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனைகளை பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், இது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே நேற்றைய ஆட்டத்தின் போது பங்களாதேஷ் அவங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல பங்களாதேஷ் அவங்க ஈஸியா ரொம்ப அழகா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கலாம். அந்த வாய்ப்பை எல்லாத்தையுமே வேணும்னே பங்களாதேஷ் அணி அவங்க இந்தியாவுக்காக விட்டு கொடுத்திருக்காங்க, மேட்ச் பிக்சிங்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 5 உதாரணங்கள் இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அணி அவங்க தோத்ததுக்கு முன் உதாரணமாக சொல்லி தற்போது நேத்து வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பங்களாதேஷ் அணியை தற்போது பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே கடுமையா விமர்சனம் பண்ணி திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஷோயப் அக்தர் அவர் தான் சொல்லணும். நேற்று பங்களாதேஷ் அணி அவங்க தோத்த உடனே முழுக்க முழுக்க பயங்கரமான கோபமான ஒரு பதிவை ஷோயப் அக்தர் நேற்று இரவே பாத்தீங்கன்னா அவர் பதிவேத்திட்டாரு. அதுல ஷோயப் அக்தர் பயங்கரமா அவர் கோவப்பட்டு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேட்ச்ல இந்தியா 168 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் பார்த்ததுமே சந்தோஷப்பட்ட முதல் ஆள் நான் தான். ஏன்னா இந்த துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ரன்னை சேசிங் பண்றது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது தான் ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கேற்றது போலவே இந்தியா கம்மியான ஸ்கோரை எடுத்துட்டாங்க. அதே போல பங்களாதேஷ் அணி பக்கம் துவக்கமும் சிறப்பா இருந்ததை பார்த்து நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சேன். நிச்சயமா இந்த ஸ்கோரை கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி கொண்டு போய் நிச்சயமா பங்களாதேஷ் அணி அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா நடுவுல என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியல. எதுக்காக போட்டுன்னு பங்களாதேஷ் அணி இதுக்கு முந்தைய ஆட்டத்துல நல்லா விளையாண்ட பிளேயர்கள் எல்லாருமே இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமா சிங்கிள் டிஜிட் ரன்ல அவங்க அவுட் ஆகிறத பாக்குறதுக்கு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. எதுக்காக நல்லா பேட்டிங் விளையாட தெரிஞ்ச பிளேயர்கள் கூட இப்படி போட்டுன்னு வேணுமே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகுறாங்க. ஷாயிப் ஹாசன் அவருக்கு யாராவது ஒருத்தர் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தா கூட நிச்சயமா இந்த ஆட்டத்துல பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்கலாம். ஆனாலுமே அதை யாருமே செய்யல. ஷாயிப் ஹாசனுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் ஒருத்தருமே கொடுக்கல. பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கான அழகான சிறப்பான வாய்ப்பை இருந்தும் அவங்க தவற விட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோபமா அக்தர் நேற்று இரவே ஒரு ஆக்ரோஷமான பதிவை அவர் வெளியேற்றிருந்தார். அதே போல ஷாஹித் அஃப்ரிடி அவர் கூட இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அணி ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு கனவு கண்டிருப்பார் போல இருக்கு. ஷாஹித் அஃப்ரிடி என்னடா டீம் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஷாஹித் அஃப்ரிடி பங்களாதேஷ் அணியை பார்த்து கடுமையாக திட்டிருக்காரு. போலிங் சிறப்பா இருந்த அளவுக்கு பங்களாதேஷ் டீம் அவங்களுடைய பேட்டிங் லைன் சுத்தமாக சரியில்லையே, இந்திய அணி பக்கம் தொடர்ந்து மோசமாக அவங்க பந்து வீசிக்கிட்டே இருக்காங்க. அந்த போலிங்கை கரெக்டா அவங்க லைன் அண்ட் லென்த்தை பிட் பண்ணி விளையாண்டு இருந்தாலே நிச்சயமா இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிருக்கலாமே. முக்கியமா பங்களாதேஷ் அணி அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் எங்க போச்சு? இதுக்கு முந்தைய ஆட்டத்துல ஆப்கானிஸ்தான் அதே போல ஸ்ரீலங்கா எல்லாருக்கிட்டையுமே நல்லா விளையாண்ட பங்களாதேஷ் அணி இந்த மேட்ச்ல சுத்தமா ஒரு லோக்கல் டீம் மாதிரி விளையாண்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நல்லா விளையாண்டவங்களுக்கு திடீர்னு இந்த மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாஹித் அஃப்ரிடி டைரக்டா கோபமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு பங்களாதேஷ் அணிக்கு எதிராக. அதே போலதான் பாசிம் அக்ரம் அவர் கூட முக்கியமான பாயிண்ட்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது இந்த மேட்ச்ல கண்டிப்பா மேட்ச் பிக்சிங் நடந்திருக்கு, பங்களாதேஷ் அணி அவங்க ஜெயிக்க வேண்டிய ஆட்டத்தை வேணும்னே தோத்துருக்காங்க இந்திய அணிக்காக அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு வாசிம் அக்ரம். அதுக்கு அவர் முக்கியமா முன் வச்சிருக்க ஒரு 5 உதாரணங்கள் என்ன அப்படின்னா,
முதல் 10 ஓவர் பாதி மேட்ச், அதாவது இந்தியா பந்து போட்டுட்டு இருக்காங்க. முதல் 10 ஓவர் வரைக்கும் கண்டிப்பா இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அணி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டுமே இருந்துச்சு. நிச்சயமா இந்தியா தோத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஷாயிப் ஹாசன் சிறப்பா பேட்டிங் பண்ணாரு. அவர் தவிர வேற யாருமே பங்களாதேஷ் அணி பக்கம் சரியா விளையாடல. அது மட்டும் கிடையாது, இந்திய அணியின் போலிங் நேத்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. இந்த போலிங்கை வச்சு கண்டிப்பா இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம 1 இல்ல 2 இல்ல 5 கேட்ச்களை இந்தியா தவற விட்டுருக்காங்க. நேத்து இந்தியா பந்து போடுறப்ப பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அவங்க விட்ட கேட்சினுடைய எண்ணிக்கை மட்டுமே 5 கேட்ச்களை தவற விட்டு 168 ரன் டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுவும் போலிங் கூட நல்ல சிறப்பான போலிங் அப்படின்னு சொல்லிட முடியாது. மோசமான போலிங். இந்திய போலிங் முக்கியமா டாப் போலர்கள் அப்படின்னு கருதப்படுற வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, இப்படி எல்லாருடைய போலிங்கையுமே பங்களாதேஷ் அவங்க தான் டாமினேட் பண்ணி ரன்களை அடிச்சு குவிச்சாங்க. இப்படி இருக்க 5 கேட்ச்களை விட்டுருக்காங்க. போலிங்கும் சரியில்லை, டோட்டலும் கம்மியாக இருக்கு. அப்படி இருக்கப்ப எப்படி இந்தியா 41 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்க முடிஞ்சது? ஏதோ ஒரு 1 2 3 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல. 2 அணிகளுமே ஃபைட் பண்ணாங்க. இந்தியா எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு மனசை தேத்திக்கலாம். 41 ரன் எங்க இருக்கு? சுமார் 200 ரன்னுக்கு மேல டார்கெட் எடுக்கிற அணிதான் இந்த மாதிரி 40 50 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல வெறும் 168 மட்டுமே எடுத்த இந்திய அணி எப்படி பங்களாதேஷ் அணிய இவ்வளவு கம்மியான ஸ்கோர்ல அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க? அதுவும் இரண்டாவது பேட்டிங் பண்ற அணிக்கே வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மைதானத்துல இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு தற்போது வாசிம் அக்ரம் இந்த முக்கியமான கிடுக்குப்பிடி கேள்விய பங்களாதேஷ் அணிக்கு எதிராக எழுப்பியிருக்காரு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா பங்களாதேஷ் அணி அவங்களுடைய பேட்டர்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டா மேட்ச் பிக்சிங்ல தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஷாயிப் ஹாசன் அவர் நல்லா பேட்டிங் பண்றாரு, சிறப்பா பேட்டிங் பண்ணாரு. ஒருத்தர் கூட அவருக்கு சிறப்பான பேட்டிங் பார்ட்னர்ஷிப் கொடுக்கவே இல்லை. முக்கியமா இதுக்கு முந்தைய ஆட்டத்துல ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா அணியை எல்லாம் தோக்கடிச்ச பங்களாதேஷ். அப்ப எல்லாமே சூப்பரா பேட்டிங் பண்ண பங்களாதேஷ் அணியின் லோ ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஒரு நல்ல பேட்டிங் பார்ட்னர்ஷிப்பை ஷாயிப் ஹாசன் அவருக்கு தரல. அது ஒண்ணுதான் இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அணி அவங்கள தோல்வியில கொண்டு போய் விட்டுருக்கு. இது ரொம்ப பெரிய சந்தேகத்தை எனக்கு எழுப்புது அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் பேசியிருக்காரு. அதாவது இதுக்கு பின்னாடி பங்களாதேஷ் அணி கண்டிப்பா இந்த மேட்ச்ல இந்தியா வந்து ஜெயிக்கணும், இந்தியா ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னு முன்கூட்டியே பிக்ஸ் பண்ண ஒரு ப்ரீ மேட்ச் பிக்சிங் இது அப்படின்னு வாசிம் அக்ரம் நேற்று இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மைதானத்திலே தான் அவர் வந்து இந்த காமெண்டேட்டராக இருக்காரு. இந்த ஆசிய கோப்பையில அங்கேயே வச்சு எல்லாருமே பாக்குற மாதிரி பங்களாதேஷ் அணி அவங்களுடைய செயல்ல எனக்கு சந்தேகம் இருக்கு. அவங்க கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஏதோ ஒரு கிரிக்கெட் சூதாட்டத்துல தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு இந்த நேரடியான குற்றச்சாட்டை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக தைரியமா டைரக்டாவே பாத்தீங்கன்னா வாசிம் அக்ரம் அவரு பதிவு பண்ணியிருக்காரு. சோ அவர் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்சமாம் உல் ஹக், ரமீஸ் ராஜா, முகமது யூசப், இப்படி நிறைய பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே பங்களாதேஷ் அணி தான் இந்த மேட்ச்ல ஜெயிக்கும், அவங்க இந்தியா எடுத்த கம்மியான ஸ்கோருக்கு நிச்சயமா இந்த ரன்னை இப்படி ரன் சேசிங்க்கு சாதகமா இருக்கிற ஒரு பீச்ல இந்த கம்மியான ஸ்கோரை அதுவும் 41 ரன்னுக்கு டிஃபெண்ட் பண்றது கண்டிப்பா யாராலையுமே முடியாது. அதுவும் இந்தியா மோசமான போலிங், 5 கேட்சை தவற விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு இது எப்படி சாத்தியம் ஆச்சு? அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணமாக மட்டும்தான் இருக்க முடியும். பங்களாதேஷ் வேணும்னே தோத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல மேட்ச் பிக்சிங் செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஃபைனலுக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னு பங்களாதேஷ் இந்தியா 2 பேருமே சேர்ந்து செஞ்ச மோசமான செயல் இது அப்படின்னு தற்போது பங்களாதேஷ் அணியை நேற்று வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆதரவு சொல்லிக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் தற்போது அப்படியே டெட் ஆப்போசிட்டாக திரும்பி பங்களாதேஷ் அணிய ரசிகர்கள் அதே போல ஜாம்பவான்கள் எல்லாருமே கடுமையா பயங்கரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நேற்றைய ஆட்டத்தை கண்டிப்பா நீங்க எல்லாருமே நிச்சயமா பார்த்திருப்பீங்க. பங்களாதேஷ் அணி ஜெயிக்கிற மாதிரி தான் வந்தாங்க. ஆனாலுமே கடைசி 10 ஓவர்ல அப்படியே ஆட்டம் தலைகளாக மாறுச்சு. நம்ம இந்திய பிளேயர்கள் வேற கேட்ச விட்டாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே அதையும் கூட ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனாலுமே நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிச்சது ஒரு மேஜிக்கா, இல்ல பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அவங்க சொல்ற மாதிரி மேட்ச் பிக்சிங் இருந்திருக்கா? உங்களுடைய கருத்து, உங்க மனசுல இதை பத்தி என்ன இருக்கு, அதை அப்படியே நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க.